ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் கால இடைவெளிகள் அதிகமா இருக்கு. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா யார் யாரு எந்தெந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்ற ஒரு போட்டா போட்டி ஒவ்வொரு கட்சியிலும் என்ன பண்ணுது, அரசல் புரசலா பேசப்படுது. சோ அதுக்கான ரகசிய தகவலும் என்ன பண்ணுது, வெளிவருது. இங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி எடுத்துட்டீங்கன்னா இங்க இன்னும் அதற்கான வேலைப்பாடுகள் இன்னும் வரல. ஆனா இருந்தாலும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த முறை காட்டிலும் இந்த முறை எங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான சீட்டுகளை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிகளும் என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க பொது வெளியில. ஆனா இன்னும் தலைவர்கள் ஒன்று கூடி பேசினாங்களான்னா இல்லவே இல்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இங்க அதிமுக பாஜக கூட்டணி இருக்குல்ல, இந்த கூட்டணிகள் பாத்தீங்கன்னா நீங்க இந்த தொகுதிக்கு இந்த கட்சி நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதியில கூட 6 சட்டமன்ற தொகுதியில 3 சட்டமன்ற தொகுதி, குறிப்பா நெல்லை தொகுதி பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தான் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ன பண்றாங்க, விரும்புறாங்க. போன முறை தான் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நெல்லை தொகுதியை பாஜக கொடுத்துட்டீங்க. ஆனா இந்த முறை அதிமுக கொடுத்தாதான் திருநெல்வேலியில அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி லெட்டர் கூட எழுதி பார்த்துட்டாங்க. குறிப்பா நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டை தொகுதியில பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே சி வீரமணி இருக்கிறார். அவர் அந்த தொகுதியை விட்டு தருவாரா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது இது பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை. ஆனா இங்க அதிமுக கட்சிக்குள்ளேயே இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போர் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம். இந்த விருதுநகர் மாவட்டத்துல ராஜேந்திர பாலாஜி தாண்டி ஒருத்தர் அரசியல் செஞ்சிட முடியுமா அப்படின்னா அது முடியாத காரியம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டிங் என்ன பண்ணிருக்காரு, ராஜேந்திர பாலாஜி செட் பண்ணி வச்சிட்டாரு. விருதுநகர் மாவட்டனாலே அது ராஜேந்திர பாலாஜி தான். அந்த ராஜேந்திர பாலாஜியை தாண்டி யாருமே உள்ள அரசியல் செஞ்சிட முடியாது, அவரு கை காட்டாம யாருமே வேட்பாளரை நின்னுட முடியாது அப்படின்றது தான் ராஜேந்திர பாலாஜியோட ஸ்டாண்டா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அப்போ பாஜக இணைஞ்ச நடிகை கௌதமி என்ன பண்ணாங்கன்னா இங்க தேர்தல் பொறுப்பாளராக இருந்தாங்க ராஜபாளையம் தொகுதிக்கு. அப்படி அதாவது 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, விருதுநகர் ஓவரால் விருதுநகர் மாவட்டத்துக்கு தேர்தல் பொறுப்பாளராக இருந்தாலும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்களோட போக்கஸ் எங்கவா இருந்து பாத்தீங்கன்னா ராஜபாளையம் தொகுதி. சோ இந்த ராஜபாளையம் தொகுதியில நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ராஜு சமூகத்தினர் பெரும்பாலான என்ன பண்றாங்க, இந்த ராஜபாளையம் தொகுதியில வசிக்கிறாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா பாஜக சார்பா 2021 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பொறுப்பாளரா போடும் பொழுது அவங்க அப்பவே கணிச்சிட்டாங்க நமக்கு இந்த தொகுதியை கொடுப்பாங்க, அதனால இப்ப நம்ம தேர்தல் பொறுப்பாளரா போட்டிருக்காங்க, இங்க சில பல வேலைகளை நம்ம செஞ்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு நடிகை கௌதமி அப்பவே என்ன பண்ணாங்கன்னா அங்க தனக்கான ஒரு ஸ்டாண்ட் என்ன பண்ணிட்டாங்க, செட்டிங் என்ன பண்ணாங்க, செட் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படியே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பி இருந்தாங்க. ஆனா அங்க அதிமுகவுக்கு அந்த சீட்டு கொடுக்கப்பட்டது. அப்பவே அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா மனசு கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா சோ அப்பவே பாஜக கட்சியில இருந்து விலகி அதிமுகவுக்கு வந்தாங்க. அப்போ பாஜகவுக்கு ராஜினாமா கடிதம் எழுதினாங்களா, அதிலேயே குறிப்பிட்டு இருந்தாங்க, எனக்கு நீங்க ராஜபாளையம் தொகுதி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன், ஆனா நீங்க கொடுக்கவே இல்லை, இதன் காரணமாகவே நான் இந்த கட்சியில இருந்து விலகிறேன் அப்படின்றத குறிப்பிட்டு இருந்தாங்க. சோ அதிமுக பக்கம் பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க. சோ அந்த போஸ்டிங்கோட என்ன பண்ணாங்க, கட்சி நிகழ்ச்சியில எல்லா நிகழ்ச்சியிலும் என்ன பண்ணாங்க, கலந்துக்கிட்டாங்க. சோ 2021 பாஜக இருக்கும் போதே தன்னுடைய ஆதரவாளர்களை அங்க என்ன பண்ணிட்டாங்க, நியமிச்சிட்டாங்க, செட்டிங் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு நான் சொன்னல. சோ அந்த ஆதரவாளர்களை அப்படி அதிமுக கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ ராஜபாளையத்துல அதாவது ஓவரால் விருதுநகர் மாவட்டத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா எல்லா கட்சி நிகழ்ச்சிகளும் அவங்க என்ன பண்றாங்க, கலந்துறாங்க. வாலண்டரியாவே என்ன பண்றாங்க, தன்னுடைய ஆதரவாளர்களை உங்க நிகழ்ச்சி ஒன்று ஏற்படுத்துங்க, நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் ஏற்படுத்தி கௌதமி என்ன பண்றாங்கன்னா எல்லா நிகழ்ச்சியிலும் போயிட்டு என்ன பண்றாங்க, குறிப்பா ராஜபாளையத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி என்ன பண்றாங்க, கலந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் ராஜேந்திர பாலாஜிக்கு போகுது. ராஜேந்திர பாலாஜி என்ன நினைக்கிறாருன்னா, அது எப்படிப்பா என்ன மீறி ஒருத்தருக்கு அரசியல் செஞ்சிட முடியுமா, நான் இங்க ஒரு எப்படி சொல்றது ராணுவ அதிகாரி மாதிரி நான் செயல்பட்டு இருக்கேன், எல்லாருமே என் கீழே தான் இருக்காங்க, என்ன மீறி ஒருத்தரும் கட்சி மேலெடுத்துக்கு மூச்சு கூட விட முடியாது, அந்த ரேஞ்சில நான் கட்டுக்கோப்போடு என்ன பண்ணிருக்கேன், ராஜபாளையத்துல அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். சோ இங்க நடிகை கௌதமி என்னையே பீட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ரேஞ்சில தான் அவர் கொதிச்சு எழுந்திருக்காரு. ஏன்னா நீங்க கௌதமி ஏத்தினா ஸ்டார் வேட்பாளர், ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சினிமால கொஞ்சம் முகம் தெரிந்தவர், அவங்க மக்களுக்கு அறிந்தவர் அப்படின்னும் போது அவங்க உள்ள ஒருவேளை நம்மள ஓரம் கட்டிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துலதான் ராஜேந்திர பாலாஜி என்ன பண்றாரு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் ராஜபாளையத்துல போக்கஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சிருக்காரு. ஆனா கட்சி மேலிடத்துல பாத்தீங்கன்னா கௌதமி முன்னாடியே என்ன பண்ணிருக்காங்க,
ஒரு சில விஷயத்த என்ன பண்ணிருக்காங்க காதுல போட்டிருக்காங்க. சோ அதனால கட்சி தலைமை என்ன பண்ணுது, கௌதமிக்கு அந்த இடத்தை ஒதுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல தான் அவங்க என்ன பண்ணாங்க, முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அது கன்ஃபார்ம் இல்ல, ஒரு ஆலோசனையில இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ராஜேந்திர பாலாஜி என்ன பண்றாருன்னா, அப்போ நம்ம அங்க போட்டியிடுறது முடியாது. ஏன்னா ஒண்ணு விருதுநகர்ல போட்டிடலாம், இல்ல சிவகாசி நம்ம போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் ராஜேந்திர பாலாஜி என்ன பண்றாரு, கணக்கு வச்சிருக்காரு. சோ ராஜபாளையம் பக்கம் நம்ம போக தேவையில்லை அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி முடிவு பண்ணி வச்சிருக்கு. ஆனாலும் இங்க கௌதமியை விடக்கூடாது, கௌதமியை விட்டுட்டா நம்மள ஓரம் கட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சினால இப்ப என்ன அவங்க பிளான் போட்டு வச்சிருக்காரு ராஜேந்திர பாலாஜி அப்படின்னா, ஏற்கனவே அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கோபாலசாமி இப்ப பாஜக இணைஞ்சிருக்காரு. சோ அவரை வச்சே இங்க கௌதமிக்கு என்ன பண்ணலாம், சரியான ஒரு அடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ராஜேந்திர பாலாஜி என்ன பண்றாரு, அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ இந்நாள் பாஜக நிர்வாகியுமான கோபால்சாமி என்ன பண்ணலாம், ராஜபாளையத்தில் நிக்க வச்சிடலாம். அப்படி இல்லையா வேற எதனா ஒரு கட்சிக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ராஜபாளைய தொகுதியை வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ நீங்க மாவட்ட செயலாளர் அப்படின்னும் பொழுது அவரை மீறி இந்த கட்சிக்கு இந்த தொகுதி கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படின்றத அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது மாவட்ட செயலாளர் தாண்டி என்ன பண்ண முடியாது, ஒரு சில கட்சிகளுக்கு அது கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதியை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத அவரை மீறி கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுவாங்க, என்னப்பா இந்த தொகுதி இந்த கட்சி கேட்கறாங்க கொடுக்கலாமா, இந்த தொகுதி இவங்க கேட்கறாங்க கொடுக்கலாமா, இல்ல நம்ம கட்சிக்கு அங்க தொகுதி எந்த தொகுதி இந்த மாவட்டத்துல எந்த தொகுதி நம்ம கட்சிக்கு வாய்ஸ் அதிகமா இருக்கு அங்க நம்ம போய் நிக்கலாமா அப்படின்றத மாவட்ட செயலாளர் கிட்ட என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ராஜேந்திர பாலாஜி மீறி ராஜபாளையம் தொகுதியை அதிமுகவுக்கோ இல்ல மத்த கட்சியினருக்கோ கொடுக்க முடியாது. அப்போ ராஜேந்திர பாலாஜி என்னன்னா நம்ம கிட்ட எப்படியோ வரும், அப்படி வரும் பொழுது இந்த ராஜபாளையம் தொகுதியை வந்து கௌதமிக்கு கொடுக்காம முன்னாள் எம்எல்ஏ கோபாலசாமிக்கு இந்த இடத்தை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாஜக அவங்க நிக்க வைக்கலாம். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக இருந்தப்போ கிட்டத்தட்ட 5 மாதம் என்ன பண்ணிருக்காங்க அங்க வேலை பார்த்திருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க தான் வேட்பாளர் மாதிரியே வீதி வீதியா சென்று என்ன பண்ணிருக்காங்க, தேர்தல் பணி என்ன பண்ணிருக்காங்க செஞ்சிருக்காங்க. ஆனா அப்பவே கௌதமி என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இங்க நம்ம வேலை செய்யற ஒவ்வொரு வேலையும் வருங்காலத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சுதான் வீதி வீதியா சென்று என்ன பண்ணிருக்காங்க, தேர்தலில் பார்த்திருக்காங்க. சோ அதே முனைப்போட இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இறங்கி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கௌதமி என்ன பண்றாங்க, இறங்கி வேலை செய்யறாங்க. ஆனா எந்த பாஜக உங்களை ஒதுக்கிச்சோ அதே பாஜகவுக்கு அந்த இடத்துல நான் சீட்டு வாங்கி தரேன், உங்களை நிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி போர்க்கொடி தூக்கிறார். இப்போ ராஜேந்திர பாலாஜி விசஸ் கௌதமி அப்படின்னு போயிட்டு இப்போ உச்ச கட்டத்துல வந்து நிக்குதான் ராஜபாளையம் தொகுதி. இப்போ அதிமுக தலைமை என்ன முடிவு எடுக்க போறாங்க? ஏன்னா அதிமுக என்ன நினைக்குதுன்னா, தான் கட்சியில இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய கட்சி வேட்பாளருக்கு உதவி செய்ய மாட்டாரு, அவரு வந்து ஆப்போசிட்டா இருக்கிறாரு, வேற ஒரு கட்சி வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாரு. அப்படி இருக்கும்பொழுது எப்படிப்பா நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நிக்கிறாராம். இப்ப என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கௌதமிக்கு வந்து அப்போ அதாவது பாஜக இருந்து அதிமுக வந்து இணைஞ்சாங்கல்ல, அப்போ அவங்க வந்து கேட்டிருக்காங்க, சரி ஓகே சட்டமன்ற தேர்தலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாராம். சோ அந்த நம்பிக்கையில தான் கௌதமி வந்து என்ன பண்றாங்க, ராஜபாளையம் தொகுதி கேட்கிறதா இருக்குது. ஆனா இங்க ராஜேந்திர பாலாஜி தாண்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே அரசியல் பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமியே இங்க வந்து அதிரடியான முடிவு எடுக்க முடியாது அப்படின்றதுதான் நிதர்சன உண்மையா இருக்கு. ஏன்னா விருதுநகர் மாவட்டம் ஃபுல்லாவே ராஜேந்திர பாலாஜி கட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நம்புறாரு. எடப்பாடி பழனிசாமியே நாளை பின்ன வந்து இந்த தொகுதியை வந்து ராஜேந்திர பாலாஜி கிட்ட டிஸ்கஷன் பண்ணாம கௌதமிக்கு கொடுத்துட்டாருன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் எதிர்வினை ஆற்றும் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமியை நினைக்கிறாராம். இப்படி இருக்கும் பொழுது ராஜேந்திர பாலாஜி சமாதானப்படுத்தினாதான் உங்களுக்கு இந்த தொகுதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமிக்கும் அரசல் புரசல தகவல் வந்திருக்கு. இப்ப கௌதமி வந்து ராஜேந்திர பாலாஜி சமாதானப்படுத்தணும், இல்லையா அவங்க வேற ஒரு கட்சியில இணைஞ்சு ராஜேந்திர பாலாஜியை எதிர்த்து நின்று போட்டிட்டு ராஜேந்திர பாலாஜி தோக்கடிக்கணும். இந்த ஒரு கட்டத்துல வந்து கௌதமி வந்திருக்காங்க. என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றதான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்பவே என்ன பண்றாங்க, இன்னும் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கு, காலம் இருக்கு. இப்பவே என்ன பண்றாங்க, எனக்கு இந்த தொகுதி வேணும், உனக்கு இந்த தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே கூட்டணி கட்சிகள் அடிச்சுக்கிறது மாத்திரம் இல்லாம சொந்த கட்சிக்குள்ளே என்ன பண்றாங்க, இப்ப என்ன பண்றாங்க, நிறைய பேர் அடிச்சுறாங்க. இதுல போய் முடியுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். சோ கௌதமி அவர்கள் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில நின்று எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமி விரும்புறாங்க. ஆனா இங்க ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையத்தில் இல்ல, ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்டத்திலும் என்ன மீறி அரசியல் செஞ்சு என்ன மீறி ஒருத்தர் வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில அவர் சவால் விட போறாரு. இந்த சவாலை கௌதமி அவர்கள் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.